அதால் நமக்கு இந்த அன்கான்ஷியஸ் மைண்டுன்றல அது அப்பப்போ வந்து போகும். இதை பற்றியாவது ஒரு வகையில் ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் குறை சொல்கிறத ரொம்ப தவிர்த்துருங்க. அடுத்தவங்க நண்பர்கள் சிநேகிதர்கள்லாம் இந்த குறை சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நேசனை காணாவிடத்தில் நெஞ்சார புகழ வேணுமா. அந்த குறை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டனாலே நம்ம ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து விலகிட்டோம்னாலே இந்த சிம்மராதிக்கு இந்த அஷ்டமத்து சனியை நம்ம ரொம்ப எளிமையாக கடந்துடலாம். நேசனை காணாவிடத்தில் நெஞ்சார புகழ வேண்டும்னா வாசமனையானை பஞ்சனையில் மைந்தர்தம் நெஞ்சில்வாங்க. வேலை முடியில் வினையாளனை. இவங்கெல்லாம் எப்போ புகழணும்? இப்போ நண்பர்களை புகழணும்னா நண்பர் எதற்கு இல்லாதக்கூடாது. கொஞ்சம் நண்பர் இல்லாத போது அவரை புகழ்றது ரொம்ப நல்லது. அதுதான் ரொம்ப சிறப்பு. மனைவியை புகழன்னா யாரையும் பேச முடியாது இல்லையா? அது பஞ்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிள்ளைங்களை போடும்போது சந்தோஷத்தில் மனசு சந்தோஷப்படும் போது அவன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அந்தளவுக்கு பிள்ளைகளை பற்றி. அவன் எதிரிக்க அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஐயா எங்கள் அப்பாவே எப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டு நினச்சிடுவாங்க. அதே மாதிரி வேலை முடியல் வினையாளனே. இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாதி வேலை தான் செஞ்சுருப்பான். வந்துட்டு போய்ட்டு அப்பா சூப்பராக செஞ்சுருப்பான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டோன்னா அந்த அடுத்த பாதி வேலை முடியாதுன்னுவாங்க. அதுதான் வேலை முடியில் வினையாளனை அப்படின்னு சொல்கிறோம். அந்தமாரி நம்ம இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டான முறையில் கடைபிடிச்சோம்னா இந்த அஷ்டம சரி ரொம்ப இலகுவாக கடக்கலாம். கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது. இப்போ நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நண்பர்கள் யாரோ கேட்குறாங்கன்னு கொடுத்துடவும் வேண்டாம். ஏன்னா கடன் கொடுத்தோம்னா இந்த காலகட்டத்தில் திரும்பி வரவே வராது. அதை கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் மற்ற விஷயங்கள்லாம் செய்கிறோன்னா உங்களுடைய ஜோதிட ரீதியான தசாபுத்திகள் நல்லா இருக்கான்றதை பாருங்கள். தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம செய்யக்கூடிய வேலை, இந்த கமிஷன் ஏஜென்சி திறக்கணுவாங்கள்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவு இல்லாத வேலைகளை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உழைப்பு இது ரொம்ப முக்கியம். இப்போ சிம்மராசிக்கு உழைச்சாதான் முன்னேற முடியும் அப்படின்றத நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமும் நல்ல ஒரு இதுவும் கட்டாயமாக வரும். இந்த கணவன் மனைவி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேர் இந்த காதலில் சிநேகிதம் பழக்க வழக்கங்களில் இருக்கவங்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பிரிவினை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். அதால் ரொம்ப விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில் என்னவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அது கோபத்தை குறைச்சிக்கணும். ஒரு சில நேரங்களில் ரொம்ப நிதானமாக பேசணும், நிதானமாக இது பண்ணணும். இது மட்டும் நம்ம கடந்துட்டாலே இந்த சிம்மராசி நம்ம ரொம்ப எளிமையான முறையில் கடந்து போகலாம். ரொம்ப நல்லா கடந்து போகலாம். விநாயகப் பெருமானோட வழிபாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் விநாயகப் பெருமான் காலபைரவர் வழிபாடு, நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானோட வழிபாடு செய்யுங்க. விநாயகர் இந்த அரச மலத்து விநாயகர் இருந்தாருன்னா அவர் கொஞ்சம் சுற்றி வர்றது ரொம்ப நல்லது. அற்புத கீர்த்தி வேண்டும், ஆனந்த வாழ்க்கை வேண்டும், நற்பொருள் பெருக வேண்டும், நலமலாம் குவிக்க வேண்டும், கற்பகமூர்த்தியாம் பிற்பாதம் அணிந்து பாரணி பொய்யில்லை கண்ட உண்மை இல்லையா. பேர் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும். விநாயகப் பெருமானுடைய திருவடிக்கு போனோம்னா நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சரிங்களா? பொருளாதாரத்தில் நல்லா வரலாம். எல்லாத்தையும் கொடுக்குறவர் விநாயகர் தான். அவர் நம்ம வெற்றிமையாக பற்றுவோம். நிச்சயமாக சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்.